பாம்பனில் கட்டப்பட்டுள்ள புதிய ரயில்வே தூக்கு பாலத்தை திறந்து வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. தாம்பரம் ராமேஸ்வரம் இடையிலான புதிய ரயில் சேவையையும் தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டிற்கு 8300 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்கள் அர்ப்பணிப்பு. ராமேஸ்வரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்து அர்ப்பணித்தார். Dedicating the new Pamban Bridge and multiple national highways projects to the nation and also lay the infrastructure project. ராமேஸ்வரத்தில் நடைபெற்ற விழாவில் வணக்கம் என கூறி உரையை தொடங்கிய பிரதமர் நரேந்திர மோடி, என் அன்பு தமிழ்ச் சொந்தங்களே என்று பேசிய போது பாஜக தொண்டர்கள் ஆரவார உற்சாகம். வணக்கம். ஏன அம்பு தமிழ சொந்தங்களே. तमिलनाडु के राज्यपाल एन रवि जी, பாம்பன் பாலம் தொழில்நுட்பத்தையும் பாரம்பரியத்தையும் ஒன்று சேர்க்கிறது. 21ஆம் நூற்றாண்டின் பொறியியல் அற்புதம் இந்த புதிய ரயில் பாலம் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். பாரத் ரத்னா அப்துல் கலாம் பிறந்த பூமிதான் ராமேஸ்வரம். ஆன்மீகமும் அறிவியலும் ஒன்றோடு ஒன்று இணைந்து என்பதற்கு கலாம் வாழ்க்கை ஒரு உதாரணம் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக கடந்த 10 ஆண்டுகளில் 3 மடங்கு நிதி வழங்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு எல்லாவற்றையும் செய்தும் கூட தமிழ்நாட்டில் சிலர் அழுது கொண்டே இருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி விமர்சனம். தமிழ்நாட்டிற்கு 3 மடங்கு நிதியை மத்திய பாஜக அரசு வழங்கியிருக்கிறது. திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் கூட்டணி அரசை விட அதிக நிதி தந்திருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி விளக்கம். தமிழ்நாட்டில் தமிழ் மொழியியல் மருத்துவ படிப்புகளை தொடங்க திமுக அரசை கேட்டுக்கொள்கிறேன். மத்திய அரசால் தமிழ்நாட்டிற்கு 11 மருத்துவக் கல்லூரிகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. தூக்கு மேடை வரை சென்ற தமிழக மீனவர்களை மத்திய பாஜக அரசு பத்திரமாக மீட்டிருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் 3700 மீனவர்கள் இலங்கையிடமிருந்து மீட்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. தமிழ்நாட்டிலிருந்து தமக்கு கடிதம் எழுதுபவர்களின் கையெழுத்து ஆங்கிலத்திலேயே உள்ளது. தனக்கு கடிதம் எழுதும் தமிழக அரசியல் தலைவர்கள் கையெழுத்தாவது தமிழில் போடுங்கள் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. புதிய பாம்பன் தூக்கு பாலத்தை கடந்து சென்றது இந்திய கடற்படையின் கப்பல். தூக்கு பாலத்தை கப்பல் கடந்து சென்ற காட்சியை வியப்புடன் பார்த்த மக்கள். இலங்கையிலிருந்து ஹெலிகாப்டரில் வந்தபோது ராமர் பாலத்தை பார்த்ததாக பிரதமர் நரேந்திர மோடி நெகிழ்ச்சி. கடவுள் ராமரின் ஆசீர்வாதம் மக்களுக்கு எப்போதும் இருக்கும் என்றும் நம்பிக்கை.
ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் பிரதமர் நரேந்திர மோடி சுவாமி தரிசனம். கோயில் நிர்வாகம் சார்பில் பிரதமருக்கு பூரண கும்ப மரியாதை. ராமேஸ்வரத்தில் பிரதமர் மோடியால் புதிதாக திறக்கப்பட்டுள்ள செங்குத்து தூக்கு பாலத்தில் பழுது. பொறியாளர்கள் உடனே சரி செய்ததாக ரயில்வே அதிகாரிகள் தகவல். இலங்கையில் புத்த பிட்சுகளுடன் கலந்துரையாடிய பிரதமர் நரேந்திர மோடி அனுராதபுரத்தில் ரயில்வே திட்டங்களையும் துவக்கி வைத்தார். हरी झंडी दिखाई। दोनों देशों की मित्रता, दोनों देशों के बढ़ते सहयोग, बढ़ते विश्वास की एक बेहद खूबसूरत झलक पेश करती है ये तस्वीरें। बिल्कुल, प्रधानमंत्री नरेंद्र मोदी इस वक्त பிரதமர் வரும்போது அவரை வரவேற்க வேண்டும் என்பது முதலமைச்சரின் தலையாய கடமை. தனது கடமையை செய்ய தவறியதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அண்ணாமலை வலியுறுத்தல். பாஜக தலைவர் போட்டியில் தான் இல்லை என அண்ணாமலை மீண்டும் திட்டவட்டம். கட்சியின் தொண்டனாக தனது பயணம் எப்போதும் தொடரும் என்றும் அண்ணாமலை உறுதி. அரசு நிகழ்ச்சி என்பதால் பிரதமர் மேடையில் தான் அமரவில்லை. ராமேஸ்வரம் விழா மேடையில் அமராதது குறித்து அண்ணாமலை விளக்கம். உதகையில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் உள்ள வசதிகள் குறித்தும் கேட்டறிந்தார். நீலகிரி மாவட்டத்தில் முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். 727 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். தொகுதி மறுசீரமைப்பில் தமிழகத்திற்கான தொகுதிகள் குறைக்கப்பட மாட்டாது என்பதை பிரதமர் உறுதிப்படுத்த வேண்டும். தமிழர்களுக்கு ஏற்பட்டுள்ள நியாயமான அச்சத்தை போக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். மத்தியில் இண்டி கூட்டணி ஆட்சி அமைந்திருந்தால் நீட் விலக்கு கிடைத்திருக்கும். நீட் விலக்களித்தால் தான் பாஜகவுடன் கூட்டணி என இபிஎஸ் அறிவிக்க தயாரா என்றும் முதலமைச்சர் கேள்வி. கோவையில் வள்ளக்கும்மி அரங்கேற்ற விழாவில் 16,000 பெண்கள் கலந்து கொண்டு கின்னஸ் சாதனை. சாதனை புரிந்த பெண்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பாராட்டு. (2026) சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றி பெறுவது உறுதி என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திட்டவட்டம். உரிய நிதியை வழங்கும் மத்திய அரசு இருந்திருந்தால் தமிழ்நாடு இன்னும் வளர்ச்சி பெற்றிருக்கும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியமில்லை என அமைச்சர் துரைமுருகன் திட்டவட்டம். ஒரே நாடு ஒரே மொழி ஒரே சாமியார் ஒரே சாப்பாடு எல்லாம் நடக்காது என்றும் கிண்டல் கேலி. அதெல்லாம் நடக்காது. ஒரே நாடு ஒரே நடக்காது. ஒரே மொழி ஒரே நாடு ஒரே சாமியார் ஒரே சாப்பாடு.
வங்கக்கடலில் அடுத்த 48 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தாது மணல் முறைகேட்டில் 5832 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்ட விவகாரம். விவி மினரல்ஸ் நிறுவன உரிமையாளர் மீது சிபிஐ வழக்கு பதிவு. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் பைப் லைன் மீது லாரி மோதியது. பல லட்சம் லிட்டர் தண்ணீர் வீணாக வெளியேறிய நிலையில் லாரி மோதிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகின. ஏலகிரி மலைப்பாதையின் 14வது வளைவில் மர்ம நபர்கள் தீ வைப்பு. மலைச்சாலை தடுப்புகள் மீதும் தீ பற்றியதால் வாகன ஓட்டிகள் அவதி. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே சாலையோரம் இருந்த மணல் திட்டின் மேல் மோதி விபத்துக்குள்ளான அரசு பேருந்து. பெண் பயணிகள் உட்பட 20க்கும் மேற்பட்டோர் படுகாயம். நெல்லையில் உள்ள மல்டிபிளெக்ஸ் திரையரங்கில் வைக்கப்பட்ட அஜித் குமாரின் கட் அவுட் சரிந்து விழுந்ததால் பெரும் பரபரப்பு. விபத்தின் போது அருகில் யாரும் இல்லாததால் அசம்பாவிதம் தவிர்ப்பு. அரசுமுறை பயணமாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு போர்ச்சுகல், ஸ்லோவாக்கியாவுக்கு புறப்பட்டு சென்றார். இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் குறித்தும் ஆலோசனை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளராக MA பேபி தேர்வு. கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அறிவிப்பு. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் ராம நவமி விழா கோலாகலம். குழந்தை ராமர் சிலையில் நெற்றியில் சூரிய கதிர்கள் பட்டதைக் கண்டு பக்தர்கள் பரவசம். மகாராஷ்டிராவில் கல்லூரி விழாவில் மாணவி மயங்கி விழுந்து உயிரிழப்பு. பிரிவு உபச்சார நிகழ்ச்சியில் மேடையில் பேசிக் கொண்டிருந்த போது உயிரிழந்த பரிதாபம். விற்பனை இலக்கை எட்டாத ஊழியர்களை நாயைப் போல சங்கிலியால் கட்டி கொடுமைப்படுத்திய விவகாரம். கேரளாவில் செயல்படும் தனியார் நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்க பலரும் வலியுறுத்தல். அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் பொருளாதார கொள்கைகளுக்கு வலுக்கும் எதிர்ப்பு. அமெரிக்காவின் பல்வேறு மாகாணங்களில் ஆயிரக்கணக்கானவர்கள் திரண்டு போராட்டம். IPL போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறும் எண்ணம் தற்போது இல்லை. நடப்பு தொடர் முடிந்து 10 மாதங்களுக்கு பிறகு சொல்கிறேன் என்றும் மகேந்திர சிங் தோனி விளக்கம்.
குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.